இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்குறோம்னா பேங்க்ஸோடைய மெர்ஜர். ஸோ இந்த மாதிரி பேங்कोடைய மெர்ஜர் ஹிஸ்டரியில நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 வங்கிகள் இருக்கு. ஸோ இந்த வங்கிகள்லாம் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன வங்கிகள் எல்லாம் வந்துட்டு மெர்ஜ் பண்ணி 6ல இருந்து 7 வங்கிகளா குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு ஒரு பெரிய பேச்சா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மெர்ஜர் தொடர்பான அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர 2026 ஆண்டோட ஏப்ரல் அல்லது மே மாசத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மர்ஜரை ஒரு 2-3 ஃபேஸஸ்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரேடியா 12 பேங்க்ஸ் அப்படியே 6 பேங்க்கா அப்படியே பாதியா குறைச்சிட முடியாது இல்லையா? அதனால ஒரு சில சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பேங்கோட, ஸோ ஒரு SBI மாதிரியோ இல்ல ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் மாதிரியோ இருக்கக்கூடிய இந்த பெரிய வங்கிகளோடைய மர்ஜ் பண்ணி ஒரு 2-3 ஃபேஸஸ்ல இந்த மர்ஜர் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேங்க் மர்ஜர்ஸை எதனால பண்றாங்க? ஒரு இண்டிவிஜுவல் ஆங்கிள் இருந்தும் சரி, ஒரு நேஷனல் ஆங்கிள் இருந்தும் சரி, ஒரு பேங்க் ஆங்கிள் இருந்தும் சரி, இதோடைய நன்மைகள் என்னென்ன, அதே மாதிரி தீமைகள் என்னென்ன, இது ஒரு இண்டிவிஜுவல் பேங்கோட கஸ்டமரா நமக்கு எப்படிப்பட்ட இம்பாக்ட்ஸை தரும் அப்படிங்கிறத பத்திலாம் இந்த வீடியோல பேசலாம். இந்த பேங்க் மர்ஜர்ஸ் எதனால நடக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா, இதோடைய முதல் காரணம் இந்த வீக்கா இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் வலிமைப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீக் பேங்க்ஸ் அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க, என்னென்ன கேட்டகரி வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேங்க்குடைய கேபிட்டலே வந்துட்டு ஓவரால் பார்க்குறோம்னா ஒரு கம்மியா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பேட் லோன்ஸ் அப்படின்னு சொல்றது அதிகமா இருக்கும். இந்த NPA அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். அதாவது அந்த பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லோன்ல எவ்வளோ அளவுக்கு ரிகவரே பண்ண முடியாம அது நான் பர்ஃபார்மிங்கா இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய அளவுக்கான லோன்ஸ் அந்த பேங்கால ரிகவரே பண்ண முடியாது, அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு, ரிஸ்கியான கஸ்டமர்ஸ்க்கு அந்த பேங்க் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய புக்ல NPA அப்படிங்கிறது அதிகமாயிடும். ஸோ அந்த பேட் லோன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களால பெரிய அளவுல ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதனாலையும் அதே மாதிரி ஒரு சில மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால தான் மேஜரா பேங்க்ஸை வந்துட்டு மர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மர்ஜர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்குறோம்னா இந்த ஆபரேஷனல் காஸ்ட்ஸை குறைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரே ஏரியால அதே பேங்கோட பிரான்ச் ஒரு 2 பிரான்ச் இருக்கு அப்படின்னா, இப்ப அங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பிரான்ச்சே போதுமானதா இருக்கு அப்படின்னா அந்த இன்னொரு பிரான்ச்சை ஷட் டவுன் பண்ணுவாங்க. அதாவது இப்ப அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷனல் காஸ்ட், இந்த ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் இல்ல சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே அவங்களுடைய காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். இது மூலமா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால மர்ஜர்ஸ் நடக்கும். இந்த கேபிட்டல், பேட் லோன்ஸ், இந்த ஆபரேஷன் காஸ்ட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஏரால ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அந்த பேங்க் சைட்ல இருந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி NPAs அதிகமா இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அதாவது ப்ராஃபிட்டே பார்க்காம அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேங்க்ஸ்னால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பெரிய அளவுல பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கக்கூடிய பேங்க்ஸை மர்ஜ் பண்ணி ஒரு பெரிய பேங்க் கூட மர்ஜ் பண்றது மூலமா அதோடைய டெக்னாலஜில இருந்து அதோடைய எக்ஸ்பர்டீஸ்ல இருந்து எல்லாமே இந்த பேங்க்ஸுக்கும் கிடைக்கும். அதனால இவங்களும் அவங்களுடைய புக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு காரணமா பார்க்கலாம். ஸோ மற்ற காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, ஒரு பக்கம் இந்தியன் எக்கனாமியை டிரைவ் பண்றதுக்கு, அதாவது லாஸ்ட் மைல்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பேங்க்ஸ் தான் உதவும். ஸோ அவங்க போயிட்டு ஒரு லோன் வேணும் அப்படின்னாலோ, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்மால் பேங்க்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மால் பேங்க்ஸ் ஒரு பக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இன்னொரு பக்கம் குளோபலி காம்படிட்டிவான பேங்க்ஸ். இப்போ JP Morgan மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி பேங்க்ஸுக்கு காம்படிட்டிவா இந்தியாவில் ஒரு பேங்க் அந்த அளவுக்கு பெரிய கேபிட்டலோ இல்லை ஒரு பெரிய அளவுக்கு லோன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு பெரிய எய்ம். ஸோ என்னதான் ஒரு கடைநிலை மனிதன் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறாரு அப்படின்னாலோ இல்லை அவர் ஒரு லோன் எடுக்க போறாரு அப்படின்னாலோ அப்ரோச் பண்ணக்கூடிய இந்த சின்ன பேங்க்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பெரிய பேங்க்ஸும் முக்கியம். ஸோ இந்தியா போன்ற ஒரு எமர்ஜிங் பொருளாதாரத்துல ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னாலோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஏரால, இந்த ஏஐக்கு எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரால இந்த மாதிரி ஒரு பெரிய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேங்க் வந்துட்டு நிறுவனம், அதுக்கு இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ், அதுவும் நான் பர்ஃபார்மிங்கா இருக்கக்கூடிய இந்த பேங்க்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்னொரு காரணம். இன்னொரு பக்கம் நாட்டு மக்களாகிய நமக்கு ஒரு கஸ்டமர் கான்ஃபிடன்ஸை கொண்டு வரதுக்காகவும், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது ஷட் டவுன் ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் இல்லாம ஒரு பெரிய இப்போ SBI மாதிரி ஒரு IOB மாதிரியான ஒரு பேங்க்ல தான் நம்ம பணம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பணத்துடைய சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இன்னொரு காரணம். ஸோ இன்னொரு பக்கம் கஸ்டமர் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும். அதாவது இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ஷட் டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இல்லாம இந்த SBI மாதிரியோ இல்லை ஒரு IOB மாதிரியோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்
இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம பணம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பணத்து மேல இந்த கஸ்டமருக்கு வரக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதையும் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மர்ஜர்ஸ் நடக்குது. ஸோ ஓவராலா பார்க்குறோம்னா பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன பேங்க் ஷட் டவுன் ஆயிடுமோ அப்படிங்கிற இந்த ரிஸ்க்ஸை குறைக்கிறதுக்காகவும் கஸ்டமர் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்காகவும் இந்த பேங்கிங் சிஸ்டமையே கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மோட்டிவ்னால கவர்மெண்டோடைய ஒரு புஷ்னால தான் இந்த மர்ஜர்ஸ் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு செய்தி வந்ததுல இருந்தே, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த பேங்க்ஸோடைய மர்ஜருடைய அடுத்த வேவ் நடக்க போகுது அப்படிங்கிற இந்த ஒரு நியூஸ் வந்ததுல இருந்தே ஷாக் மார்க்கெட்ல பாக்குறோம் அப்படின்னா இந்தியன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோடைய ஷேர்ஸ் ஒரு 4% அளவுக்கு உயர்வு சந்திச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான பேங்க் மர்ஜர்ஸ் நடக்குது அப்படின்னா இதுக்கு நன்மைகளும் இருக்கு, கண்டிப்பா தீமைகளும் இருக்கு. ஸோ இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கிறோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நம்மளுடைய பணம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா கஸ்டமர் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இந்தியா பில்ட் ஆகுது அப்படின்னும் போது குளோபலி காம்படிட்டிவான ஒரு பேங்க் உருவாகும். அதே மாதிரி இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ற அளவுக்கு ஃபைனான்சியலா கேப்பபிளான பேங்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பா உருவாகும். ஸோ சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் பெரிய பேங்க்ஸோடைய மர்ஜ் ஆகி இந்த பேங்க்ஸுக்கு மட்டும் ஸ்டெபிலிட்டி கொடுக்க போறது இல்லை, ஓவராலா இந்திய பொருளாதாரத்துக்கே ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் தீமைகள் அப்படின்னு பார்க்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச் க்ளோஷர்ஸ் அப்படின்றது நடத்தப்படலாம். அதாவது இப்போ ஒரே ஏரியால ஒரு 2 பிரான்ச் இருக்கு ஒரே பேங்கோடது அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகட்டும், அவங்களால வெளியில நகர்ப்புறம் வரைக்கும் போய் அந்த பேங்கிங் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் பிசினஸ் கஸ்டமர்ஸ், ஸோ அவங்க அந்த பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்க்கு ஒரு வாட்டியும் அவங்க தூரத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். ஸோ இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பிரான்ச் க்ளோஷர்ஸ்னால சில ஜாப் லாசஸ் ஏற்படலாம். ஸோ இப்போ ஒரு பிரான்ச்சையே மூடுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த வேலையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையா கண்டிப்பா பேசப்படணும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த எக்ஸிஸ்டிங் பிரான்ச்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஒர்க் லோட் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாகலாம். ஸோ இப்போ ஒரு ஹாஃப் ஆஃப் எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாகலாம். ஸோ இந்த ரீலொகேஷன்ஸ்னால இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இன்னொரு பக்கம் இப்போ கரண்டா அந்த பேங்க் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர் சர்வீசஸ்ல பல டிஸ்ரப்ஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த மைக்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, சில பேங்க் க்ளோஷர்ஸ் பண்றாங்க, மர்ஜர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டம்ஸ்குள்ள ஒரு சில மைக்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேங்க் சர்வீசஸ், அதாவது அந்த பேங்க்குடைய வெப்சைட்டோ இல்லை அந்த பேங்க்குடைய ஆப்ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் தற்காலிகமா ஒர்க் ஆகாம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல பேங்க்ஸோடைய மர்ஜர்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து இந்த பேங்க்குடைய ப்ராசஸிங்ல இருந்து எல்லாமே மாறிடும். ஸோ அதுவுமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த பேங்க் மர்ஜர்ஸ்னால இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஒரு இந்திய பொருளாதாரமா பார்க்கும்போது இந்த மாதிரி பேங்க் மர்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நோட்ல தெரிஞ்சாலும் ஒரு கடைநிலை மனிதரா பார்க்கும்போது அவங்களுடைய பேங்கிங் சர்வீசஸ்ல டிஸ்ரப்ஷன்ஸ் கண்டிப்பா ஏற்பட தான் செய்யும். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.